குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் தனுசு ராசி புராட நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய அன்றாட வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்துட்டு இருக்கோம், அதில் எதெல்லாம் நம்மளுக்கு எந்த காலகட்டம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும், எந்தெந்த காலகட்டங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொருளாதார அமைப்புகள், குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளான உறவுகள், சொந்த பந்தங்கள் எப்படி இருக்காங்க, தொழில் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, படிப்பு எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டம், இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன தேதிகளில் என்னென்ன விஷயங்களை செய்தால் எது எது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எப்படி அதில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நுணுக்கமான விஷயங்களை துல்லியமாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. ஸோ இது முழுக்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த பலனானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் 13 நாட்களுக்கு உங்கள் கையில் அனைத்துமே இருக்குது, எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும். முதல் 13 நாட்களுக்கு யாரையும் நம்மளை அசைக்க முடியாது. பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன திட்டம் போடுறோமோ, எதை செய்யணும்னு முடிவு பண்ணுறோமோ அந்த விஷயத்த எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, முக்கியமாக பெண்களால் தான் எதிர்ப்புகள் வரும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டு நம்ம அதை ஈஸியாக மெத்தமாக செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ அது ஒரு அற்புதமான காலகட்டம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு, நம்மளுடைய செயலுக்கு சரியான அங்கீகாரம், சரியான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் முதல் 13 நாட்கள். இதற்கு முன்னாடி நிறைய தடங்கல்கள், தாமதங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் போராடம் பார்த்துடுச்சு. எதுக்கும் இவ்வளோ நாள் லைஃப் இழுத்துட்டு போகுதுன்னு தெரியல, சீக்கிரம் என்னோட கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு இறந்து போனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய போராட நட்சத்திர நண்பர்களால் நிறைய இருக்கிறாங்க. ஜாதகம் பார்க்கும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் நிறைய புராணம் என்கிட்ட சொல்லியிருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க. கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். உங்களுக்கு பிடித்தார் போல, உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல உங்களுடைய சூழ்நிலை அமைய காலம் கணிஞ்சு வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். ரெண்டாவதாக 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கும் மனசுக்குள்ள. என்னென்னா, நம்ம விருப்பப்பட்ட விஷயங்களை வெளியில் சொல்கிறதுனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருது, நம்மளுடைய திட்டங்களை வெளிப்படுத்துறதுனால தொந்தரவுகள் வருது அப்படிங்கிற உறுத்தல் மனசுக்குள்ளே இருக்கும், வரும் கட்டாயமாக. ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்குவாங்க. சிம்பிள். 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய விருப்பங்களை ஈவன் உங்கள் குழந்தைகிட்ட கூட சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே வைங்க. மனசுக்குள்ளே வச்சா மட்டும்தான் அந்த திட்டம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும். வெளியில் சொன்னால் அது ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அதற்கு பின்பு 26ஆம் தேதிக்கு மேலே எகைன் இழந்த விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு இந்த மாத இறுதியிலையும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ மாத துவக்கத்துலேயும் மாத இறுதியிலையும் நல்ல பொருளாதார அமைப்புகளும், மாதத்தினுடைய நடு மத்தியில் பொருளாதார ரீதியான கொஞ்சம் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பூராட நட்சத்திரத்திற்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். இந்த 13ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு, கணவன் மனைவின்னு சொல்லலை, குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் நீங்குவதற்கு உண்டான சூழ்நிலை சொல்லுது. கணவன் மனைவியை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தனியாக பார்ப்போம். ஸோ இதுதான் பொருளாதார அமைப்புகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த 13 to 26 நல்ல குணம் இல்லாத நபர்கள் நண்பர்களாக நம்மளுக்கு அமைவாங்க, தேடி வருவாங்க. அப்போ அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய கெட்ட பழக்கங்களை நம்மகிட்ட தள்ளிட்டு போயிடுவாங்க. நல்லது நம்மகிட்ட தள்ளுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, ஆனால் அவன் செய்யறத கெட்டதை நம்மளுக்கும் தள்ளிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெளிவில்லாத, சுபமில்லாத பழக்க வழக்கங்களுடைய நபர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குவாங்க 13 to 26 அந்த நாட்களில். ஓகே, இப்போ வேலைக்கு போகக்கூடிய பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சிம்பிளாக மேலதிகாரிகள்னால கொஞ்சம் மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போ வரைக்கும் அப்படின்னா, முதல் 8 நாட்கள் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் மேலதிகாரியை நம்மளை பாராட்டுற மாதிரியாக நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்திடுவோம். 8லிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் வேலையில்
எந்த விதமான விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் தான் ராஜாங்க, நீங்கள் தான் கிங்கு. வேலையில் யாரும் உங்களை அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிரூபிப்பீங்க. கண்டிப்பாக அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. இதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்தில் நல்லா பார்த்துக்குங்க. வேலை இல்லை, வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வேலைக்காக எங்கெங்கேயோ பேப்பர் கொடுத்துட்டோம், எங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், எங்கேயுமே நம்மளுக்கு அந்த வேலை சம்மந்தமான விஷயங்கள் எந்த மாற்றமும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் 2வது வாரத்திலேருந்து அந்த வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. இப்போ போய் எந்த கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, போட்டித் தேர்வுகள் எழுதினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு 200% வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்கம் நடந்து இப்போ போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. அதே போல் இன்டர்வியூ 22ஆம் தேதி வருது, 24ஆம் தேதி வருது, 26ஆம் தேதி வருது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா அது 22, 26 அப்படின்னு போகும்போது அந்த இடத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எனக்கு 22ஆம் தேதிக்குள்ளே இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகளுக்கு தான் நீங்களாக கேட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே 8 to 22 உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் ஏர்லியராகவே நீங்கள் அதை செய்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிளான் பண்ணோம்னா அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த காலகட்டம் நம்மளுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக வேலை கிடச்சிருங்க. முக்கியமாக வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும் வேலைக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் முயற்சி பண்ணும்போது அந்த வெளிநாட்டு விசா கிடைக்கிறது, இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த விசா எக்ஸ்டெண்ட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அப்போது வேலையில் எதிரிகள் ஏதாவது வந்தாலும் எதிரிகளையும் ஜெயிச்சிருவோம். மேலதிகாரிகளுடைய ஆதரவு முதல் 10 நாட்களுக்கு இல்லை அப்படின்னாலும் அதற்கு பின்பு மேலதிகாரிகளுடைய ஆதரவு பூரணமாக இருக்குது. நம்மளுடைய திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு காலகட்டம் வேலைக்காக அப்படின்னு சொல்லிடலாம். அதே நேரத்தில் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சுய தொழில் பற்றி சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தை சரியாக குறித்து வச்சுக்கோங்க. 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சுயதொழிலில் என்ன மாற்றங்களை செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் தாராளமாக செய்யலாம், துணிஞ்சு செய்யலாம். அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதில் நோ காம்ப்ரமைஸ். சரிங்களா? ஆனால் இந்த 3ஆம் தேதி முதல் 3 நாட்கள் அதே போல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் 9ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கடைசி வாரம், இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம், இந்த நாட்களில் புதுசாக ஆர்டர் எடுக்கிறதோ, புதுசாக வேலைக்கு ஆள் அமர்த்துறதோ, இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் போகிறதோ, இல்லை வேறு ஏதாவது தொழில் ரீதியான மாற்றங்களை செய்கிறதோ, ஸோ இது எதையும் செய்யாதீங்க. அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஏமாற்றத்தை தரும். இது பெருசாக உங்களுக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் அதை விட இது கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்குது. அதில் ஒரு 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 10,000 ரூபாய் அதில் லாபம் கிடைச்சதுன்னா இதில் 10,000 ரூபாய் நஷ்டமாகும், அவ்வளோதான். சப்போ நம்ம லாபத்தை நோக்கி நகரும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை சொல்லுது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ வேலை பார்த்தாச்சு, சுயதொழில் பார்த்தாச்சு. படிப்பு எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, படிப்பை பொறுத்தளவுக்கு இந்த மாத இறுதியில் தான் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு பலன்களும் நடக்கிற மாதிரி காட்டலை. மாத இறுதியில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். அதே நேரத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6/6/2025 அப்புறம் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலையில் கொஞ்சம் விரிசல்கள் வரும். அந்த விரிசல்கள் எதுக்கு அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல புரிதலை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அந்த விரிசல் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுது. அதே போல் மேலதிகாரிகள் மூலம் ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடைசாக இருந்தாலும் பின்னாடி ஆதரவு தரக்கூடிய அமைப்பு. முக்கியமாக 6ஆம் தேதிக்கு மேலே தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது. அப்போ 6ஆம் தேதிக்கு மேலே குலதெய்வம் கோயில் போயிட்டு வர்றது, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது, ஏதாவது புனித யாத்திரைகள் செல்வது, இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு முழு பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் சொல்லிக்கிறாங்க, ஏதாவது கோயில் மூலம் போயிட்டு வரணும், என்ன ஏது
அந்த டேட் தெரியல அப்படின்னாலும் இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிங்க, இந்த மாதத்தை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்த இறை அனுகிரகத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. சிம்பிளாக இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள், நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையே கூட்டம் எதுவும் இருக்காது. தெய்வத்தை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பூராட நட்சத்திரத்துக்கு இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஸ்ரீராமர் வழிபாடு செய்துட்டு வரலாம். எப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஸ்ரீராமரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் மிக மிக வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.